வெரோனிகாங்கிற பெண் என்ன தொட்ட சமயம் என்ன நடந்தது? அவ குணமடைஞ்சிட்டா. எப்படி? உங்க ஆடையோட ஓரத்தை தொட்டதுனால இல்ல. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது. நீ சமாதானத்தோட போன்னு நீங்க சொன்னீங்க. உன்னோடது என்ன? விசுவாசம். அவளின் விசுவாசம். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகிருந்தால் நீங்க இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கி கடல்ல நடப்படுவாய்ன்னு சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். இது அளவை பற்றியது இல்ல, யார் மீது விசுவாசம் வைக்கிறீங்கிறது பொறுத்தது. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை வச்சு உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு பதிலா உங்க வாழ்க்கைக்காக அவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தா விசுவாசமானது கொஞ்சம் இருந்தா கூட போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட பேச ரத்தப்போக்கு பெண்ணோட விசுவாசத்தை அவர் சொன்னதை நான் சோதிச்சு பார்க்கதான் ஏற்கனவே எனக்கு தெரியும் சகோதரர்.